ஒரு டீமுக்கு வந்து மொத்தமாக வந்து 25 பிளேயர்ஸ் கிட்ட வந்து தேவை. நம்ம வந்து ஆர்டிஎம் கார்டு கொடுத்து நம்ம பழைய பிளேயர்ஸை வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 4 ஆர்டிஎம் கார்டு மட்டும்தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளோட பழைய பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும் நம்மளால். வெறும் 10 அணிகள் மட்டும்தாங்க இதில் வந்து இருக்க போகிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ 2 டீமுமே வந்து கிடையாது. இது வந்து 2021 ஆக்ஷன். ஆனால் வந்து பழைய பிளேயர்ஸ், புது பிளேயர்ஸ் எல்லாருமே இதில் வந்து இருப்பாங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எந்த டீம் எந்த பிளேயர்ஸை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தாங்க அப்படின்றத மட்டும் இதில் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு பிளேயராக ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். டிராவிஸ் ஹெட்டை வந்து 3 கோடி கொடுத்து ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. டூ பிளேசிஸை வந்து 4 கோடி கொடுத்து கொல்கத்தா வாங்கியிருக்காங்க. பிருத்வி ஷாவை வந்து மும்பை இந்தியன்ஸ் 3 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரச்சின் ரவீந்திராவை வந்து 7 கோடி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயராக வந்து சூரியகுமார் யாதவ் 1 crore கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவரை வந்து வாங்கியிருக்காங்க. சூரியகுமார் யாதவை ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கியிருக்காங்க. கில்லை வந்து 3 கோடி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஹெட்மேயரை வந்து 3 கோடி கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. மணிஷ் பாண்டேவை வந்து 6 கோடி கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர்டிஎம் கார்டு கொடுத்த மாதிரியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயராக வந்து ஹாரி ப்ரூக் 6 கோடி கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஆக்ஷனில் வந்து 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் 15 கோடி கொடுத்து வாங்கப்பட்டிருக்காங்க. அது வந்து ஒன்று வந்து 2மே வந்து சிஎஸ்கே தான். அதுக்கு மேலே எந்த பிளேயர்ஸும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 15 கோடிக்கு மேலே இது வரைக்கும் போனது கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. மயங்க் அகர்வால் 1 crore 40 lakhsக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவரை வந்து வாங்கியிருக்காங்க. கேன் வில்லியம்சனை வந்து 2 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கு ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டருக்கான ஆக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. அது வந்து ஃபஸ்ட் பிளேயராக வந்திருக்கிறது அக்ஷர் பட்டேலை வந்து மும்பை இந்தியன்ஸ் 6 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னஸை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் 6 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சாம் கரன் சிஎஸ்கேக்காக விளையாண்ட பிளேயர். 2021 சிஎஸ்கே டைட்டில் வின் பண்ணும்போது சாம் கரன் வந்து இருந்தார். பட் அவரை வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க 6 கோடி கொடுத்து. நெக்ஸ்ட் பிளேயரை வந்து நம்ம மொயின் அலி 3 கோடி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சவுத் ஆப்ரிக்கன் ஆல்ரவுண்டர் ஜான்சனை வந்து ஆர்சிபி வந்து 6 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. சகிப் அல் ஹசனை வந்து 2 கோடி கொடுத்து பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.